Exercise. Ask the boys. Listen. Exercise 1.5. Question number 3. Solve by Gaussian elimination method. என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்? Step number 1, we should write AX equal to B form. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். Step number 2, augmented matrix A, B. இத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Step number 3, இந்த combined matrix என்ன பண்ணோம்? echelon ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணனும். That means should reduce row echelon form. Row echelon form. Next என்ன பண்ணோம்? Last step. Again reverse process. Again we should write AX equal to B form and then equation form பண்ணி as usual அப்படியே சால்வ் பண்ணணும். புரியுதாமா? இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் அந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் ரீட் பண்ணோம், வேரியபிளை டிஃபைன் பண்ணோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? லிசன். கொஸ்டின் நம்பர் 3. An amount of 65,000 is invested in 3 bonds at the rates of 6%, 8% and 9% per annum. The total annual income is rupees 4,800. The income from the third bond is 600 more than that from the second bond. Determine the price of each bond. Use Gaussian elimination method. அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? என்ன மீனிங் இதுக்கு? ஒருத்தர் 65,000 வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு? ஒரே பேங்க்ல போடல. தட் மீன்ஸ் பாண்ட் அப்படின்னா அது தனியா இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிஸ் தனித்தனியா பிரிச்சு போடுறாரு. ஏன்னா அவரு விசாரிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி எவ்வளவு தராங்க? 6% per annum. செகண்ட் 8% per annum. தேர்ட் எவ்வளவு தராங்க? 9% per annum. இந்த மாதிரி 3 பாண்ட்ல பிரிச்சு போடுறாரு. போட்டு முடிச்சிட்ட பிறகு அவருக்கு அந்த ஆனுவல் இன்கம் எவ்வளவு வருது? அந்த 65,000க்கு பர் இயருக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது இன்ட்ரெஸ்ட்னால, அதாவது இத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்க இல்லையா, இதனால எவ்வளவு வருது அப்படின்னா 4,800 rupees வருது. இது ஃபர்ஸ்ட் டேட்டா. புரியுதா? நம்மள என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? அப்ப ஒவ்வொரு பாண்ட்லயும் அவர் எவ்வளவு பிரிச்சு போட்டிருப்பாரு? இந்த 65,000 3 பாண்ட்ஸ்ல பிரிச்சு போட்டாரு இல்லையா? பாண்ட் 1ல எவ்வளவு, பாண்ட் 2 எவ்வளவு, பாண்ட் 3ல எவ்வளவு அமௌண்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு டேட்டா இங்க கொடுத்துருக்காங்க. the income from the third bond. தேர்ட் பாண்ட் மூணாவதா ஒரு பேங்க் ஆர் ஒரு பாண்ட்ல போட்டாரு இல்லையா, அந்த அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்குதான்? the income from the third bond. அதுல கிடைக்கிற இன்கம் 600 more than that from the second bond அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாண்ட்ல கிடைக்கிற இன்கமோட ஒரு 600 rupees ஆட் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குதான்? தேர்ட் பாண்ட்ல கிடைக்கிற இன்கம்க்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிளை தான் டிஃபைன் பண்ணணும்னு சொன்ன. Let X, Y, Z be the prices of each bond. சரியா? எக்ஸ்ன்றது அந்த ஃபர்ஸ்ட் பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிரைஸ், ஒய்ங்கிறது செகண்ட் பாண்ட்ல, தேர்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி. சரி, ஓகே. இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, இந்த 3XYZ தான் 3 பாண்ட்ஸ். இதுல மொத்தமா அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு? X plus Y plus Z. This is equal to எவ்வளவு? 65,000.
மூணுத்துலயும் சேர்த்து 65,000 இன்வெஸ்ட் பண்றாரு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி, செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு பாண்ட்லயும் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6% ஆஃப் எக்ஸ், 6% ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் போட்டாரோ அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 6% அப்படின்னு சொல்றாங்க. ஒய்க்கு 8% ஆஃப் ஒய், அடுத்து 9% ஆஃப் இசட். இதனால அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது பாரு, இயர் 4,800 rupees. சரியாமா? இத கொஞ்சம் சிம்பிளிகேஷன் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். எப்படி? பர்சன்டேஜ்னா என்ன மீனிங்? 6/100 into x, 8/100 into y plus 9/100 into z. This is equal to 4,800. இங்க இருக்கிற 100 எல்லாம் கேன்சல் ஆகும். என்ன பண்ணிட்டோம்? multiply by 100 on both sides. சோ என்ன ஆகும் பாருங்க, இது 6x ஆயிடும், 8y ஆயிடும், பிளஸ் 9z ஆயிடும். இங்க ஏற்கனவே 4,800, இன்னொரு 2 0 சேரும். அப்ப எவ்வளவு வருது? 4,80,000 வருது. This is equation number 2. புரியுதா? நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தேர்ட் டேட்டா பாருங்க. the income from the third bond அப்படின்னு சொல்றாங்க. the income from the third bond 600 more than that from the என்னது செகண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. the income from the third bond அப்படின்னா தேர்ட் பாண்ட்ல இருந்து, இதான் இசட் தான் நமக்கு தேர்ட் பாண்ட், அதுல இருந்து எவ்வளவு இன்கம் கிடைக்குது? இப்ப நான் அதுல ஒரு 1,000 rupees நான் போட்டிருக்கேன்னா ஃபார் இயருக்கு எனக்கு எவ்வளவு வருது? 9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளவு வரும்? 90 rupees வரும். புரியுதா? அதுதான் இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட். அப்போ அங்க கொடுத்துக்கிற டேட்டா படி the 9% of z, this is equal to, எதுக்கு ஈக்குவல் ஆகுதா? 600 more than that from the income from the second bond அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 600 plus income from the second bond. செகண்ட் பாண்ட்ல எவ்வளவு வருது? 8% of y, 8% of y. இததான் கொடுத்துருக்காங்க. அங்க x பத்தி பேசு. மீனிங் புரியுதா? டேய் புரியுதா? அடுத்து இப்ப இத ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. -8% of y plus 9% of z, இல்ல கேன்சல் பண்ணிடுவோம். This is 9/100 into z, 600 plus 8/100 into y. இங்க நமக்கு எது கேன்சல் ஆகணும்? 100 கேன்சல் ஆகணும். again multiply by 100 on both sides. 100 on both sides. so என்ன வரும் பாருங்க, 9z ரைட் சைடுல 60,000 plus 8y. so இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. எப்பவுமே x y z அந்த ஆர்டர்லயே இருக்கட்டும். அப்பதான் நம்ம ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரியுதா? so left side கொண்டு வாங்க. -8y plus 9z, this is equal to 60,000. this is number 3 மா. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம as usual என்ன செய்வோமோ அதை அப்படியே செய்ய வேண்டியதான். so நான் சொன்ன அந்த 4 steps, ax equal to b form, the combined matrix or augmented matrix or connected matrix a comma b, then should convert to row echelon form or row reduction form. சரியா? அது கொண்டு வந்துட்டு ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். இவ்வளவுதான். சரி செய்யலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இது அங்கங்க ஈக்குவேஷன் இருந்தாலும் எக்ஸாம்ல செப்பரேட்டா ஒரு முறை அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறது எப்பவுமே நமக்கு நல்லது. so from 1 2 and 3 ஈக்குவேஷன் எடுத்து பொறுமை எழுதிங்க. x plus y plus z equal to 65,000, 6x plus 8y plus 9z equal to 4,80,000. next -8y plus 9z, this is equal to 60,000. இதமா இங்கிருந்து யூசுவலா இப்ப நம்ம சொன்ன ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்ய வேண்டியதுதான்.
சரியா? ஸ்டெப் நம்பர் 1 AX equal to B form. பாருங்க, the coefficient matrix 1 1 1 6 8 9 0 minus 8 9. So X Y Z 65,000 4,80,000 6,000 sorry 60,000 இந்த மாதிரி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் augmented matrix. Augmented matrix A, B. So just ஏவும் பியும் கனெக்ட் பண்ணி எழுத போறோம். இதுதான் A, இதுதான் X, இதுதான் B. AX equal to B form. சரியா? கனெக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 1 1 1 65,000 கரெக்டா எழுதணும். 4,80,000 0 minus 8 9 60,000 முடிஞ்சிடுச்சு. அது நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, கால்குலேஷன் உசாரா இருக்கும். சரியா? இங்க நமக்கு ஃபேவரான நிறைய விஷயம் இருக்கு. இதுல பாயிண்ட் நம்பர் 1 நமக்கு இந்த இடம் 0 ஆகணும். ஆல்ரெடி அங்க இருக்குது, ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1 இருந்தா வெரி யூஸ்ஃபுல்னு சொன்னேன், அதுவும் அங்க இருக்குது. இப்போ ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். இந்த 6 மட்டும் நமக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது, 0 ஆகணும். அவ்வளோ. ஸோ என்ன செய்வோம் யூஸ்வலா, the next equivalence matrix first row there is no change, second row R2 minus 6 into என்னது R1 இதான் போடுது. R2 minus 6 into R1. R2 என்ன இருப்பாரு, 6 8 9 4,80,000 இருக்குது. R1 மைனஸ் 6 ஓட மல்டிப்ளை பண்ண, மைனஸ் 6 ஓட மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் மைண்ட்ல இருந்துனே இருக்கணும். அப்ப நமக்கு மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 6 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 5s are 13 வரும். ரிமைண்டர் 3. அடுத்து 36 39. அதுக்கு அடுத்து பக்கத்துல இருக்கிற அந்த 3 0. சரியா போதா? ஓகே, சரியா போச்சு. சப்ட்ராக்ட் பண்ணு. ஏன்னா ஏமாந்துட கூடாது. கொஞ்சம் ஒரு 0 அங்க மிஸ் ஆச்சுன்னா கூட மொத்தமா போயிடும். புரியுதா? அது ரைட்டா அப்படின்றத நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையா செய்யணும். இந்த மாதிரி சம்பளம் இல்ல தப்பு வரும். சோ நமக்கு தேவையான 0 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 2, அடுத்து 1 சரி 3, நெக்ஸ்ட் 4,80,000ல 3,90,000 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்குது, 90,000. சரி போச்சா? இது நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 0 இருக்கு, அதனால இப்ப எதையும் அதை மாத்த வேண்டியது கிடையாது. இதே இடத்துல இதை 0வும் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணணும். சோ அதனால 0 மைனஸ் 8 9 இங்க ஒரு 60,000. ஓகே, இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடம் ஒரு இடம் 0 ஆகணும். இங்க மைனஸ் 8 இருக்குது, இங்க என்னமா இருக்குது 2 இருக்குது, பிளஸ் 2 இருக்குது. சோ இதோட மல்டிப்ளை பண்ணிட்டோம், ஜஸ்ட் பிளஸ் 4. சோ the next equivalence matrix R1 fixed, next R2 also fixed, next R3 goes to R3 plus 4 into R2. R2 4 ஓட மல்டிப்ளை பண்ணா போதும். 2 4s are 8 ஆயிடும். ஏன் பிளஸ் போட்டுருக்கா, ஆல்ரெடி ஆப்போசிட் சைன் இருக்குது. சோ அதனால R3 அப்படியே எழுதுவோம். 0 minus 8 9 60,000. R2 into 4 0 plus 8 plus 12 36. பக்கத்துல ஒரு 4 0 என்ன ஆகும் பாருங்க. 0 0 எவ்வளவு 21, அங்க 4,20,000. சரியா போச்சா? 4,20,000.
இந்த மாதிரி கிடைக்கும் 4,20,000 மாதிரி. புரியுதா? சரி, இப்போ இது எக்லன் ஃபார்ம் கன்வெர்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இட் இஸ் in the எக்லான் ஃபார்ம். சோ இந்த ஃபார்முக்கு வந்துட்ட பிறகு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். இந்த மேட்ரிக்ஸ் எங்க இருந்து கிடைச்சதோ அதே இடத்துக்கு மறுபடியும் போறோம். இதை ax ஈக்குவல் டு பி ஃபார்ம்ல மறுபடியும் எழுதுறோம், மறுபடியும் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்றோம், அதை சால்வ் பண்றோம், xyz க்கு ஆன்சர். புரியுதா? சோ எழுதுனீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும்? ஈக்குவேஷன் நம்பர் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் இது எழுதணும், சரியா? ax ஈக்குவல் டு b ஃபார்ம் என்னன்னா இருக்கு பாருடா, 1 1 1 0 2 3 0 0 21. இந்த இடத்துல x y z, this is 65,000 90,000 4,20,000 இந்த மாதிரி இருக்குமா? இப்ப இதுதான் ax ஈக்குவல் டு b ஃபார்ம். டே இது ஃபுல்லா இது வரைக்கும் a மேட்ரிக்ஸ் ஆக்சுவலி, புரியுதா? இது என்னது? இது அந்த காலம் மேட்ரிக்ஸ் தான், அது b மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கு. நடுவுல இருக்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ். அதை கனெக்ட் பண்ணா இது கிடைக்கும். ax ஈக்குவல் டு b ஃபார்ம் கூட ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைக்கும். பாருங்க, ரோ இன்டு காலம் மல்டிப்ளை பண்ணோம்னா x plus y plus z ஈக்குவல் டு 65,000 அப்படின்னு கிடைக்கும். இது நம்பர் 4. நெக்ஸ்ட் 2y plus 3z ஈக்குவல் டு 90,000. இது நம்பர் 5. நெக்ஸ்ட் 21z ஈக்குவல் டு 4,20,000. திஸ் இஸ் நம்பர் 6. இப்போ இது ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போவோம். ஆக்சுவலி ஈக்குவேஷன் நம்பர் 6 இம்ப்ளைஸ் போட்டா this z ஈக்குவல் டு 4,20,000 divided by 21. எத்தனை முறை? 2 டைம்ஸ். அப்ப z ஈக்குவல் டு 20, அதாவது 20,000. அப்ப அந்த தேர்ட் பாண்ட்ல அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? 20,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இத ஈக்குவேஷன் நம்பர் 5ல கொடுங்க. சோ 5 implies 2y plus 3 into z, அதாவது 20,000. This is equal to 90,000. So 2y plus 60,000. This is equal to 90,000. அப்போ 2y equal to 90 ல 60 போனா என்னாச்சு? 30,000. அதை 2 ஓட டிவைட் பண்ணீங்கன்னா 15,000. So செகண்ட் பாண்ட்ல 15,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. So ஃபர்ஸ்ட் பாண்ட். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 மறுபடியும். So 1 implies 1 என்ன இருக்கு? x plus y plus z equal to 65,000 இருக்கு. இதுல x plus y என்றது 15,000 plus z என்றது 20,000. This is equal to 65,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது பாருமா? x plus 35,000. சரியா பச்சா? This is equal to 65,000. சப்ட்ராக்ட் பண்ணா 65 minus 35. ஆன்சர் எவ்வளோ? 30. 30,000. சோ மூணுத்தையும் ஆட் பண்ணா 65,000 வருதான்னு பாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் அவ்வளவுதான். சரியா? பாருங்க, 30 20 50. இது எவ்வளவு வருது? ஒரு 50 65,000. சரியா போச்சு. மீனிங் புரியுதா? ஒவ்வொரு பாண்ட்லயும் இந்த மாதிரி அவரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு. அதனால கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 4,800 rupees அவருக்கு கிடைக்கும். புரியுதா? சரி. Therefore, first 30,000, 15,000, third 20,000. Ready?
ஃபாஸ்டா நம்ம பார்க்கலாம், டைமே கிடையாது நமக்கு. சீக்கிரம் பார்க்கலாம். Example, at least 2 units are interesting. சீக்கிரம் பார்க்கலாம். இந்த லைட் என்ன போடுறா? லைட் போடுறா. நீ சொல்ற கேன் பண்ணுங்க. லைட் போடுறதா இல்லடா. இந்த பக்கம் போடு பின்னாடி. வாடா வாடா. கிளாஸ் எடுக்கலாம் இந்த பக்கம் வந்தாக்கா இங்க அதுக்குள்ள கரெக்டா போயிடுச்சு. முடியாத சீட்டு போடுறா. சம்பளம் போட சொன்னாங்க. 1 2 3 முடிச்சா எழுதுறவங்க முடிச்சிங்களா? 1 2 3 சீக்கிரம் வேகமா புரியல.